ஹலோ டீச்சர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பேப்பர் 2 பற்றி பார்க்கலாம். பேப்பர் 2 உள்ள மேக்ஸ் கொஷின்ஸ், அதாவது 2026 இந்த வருஷம் நடைபெற்ற ஜூலை 5 அன்னைக்கு நடைபெற்ற மேக்ஸ் கொஷினை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த மேக்ஸ் கொஷினில் 30 கேள்விகள் கொடுத்துருப்பாங்க. 150 கேள்விகளில் இதில் ஒரு சயின்ஸ் கொஷினும் ஆட் ஆகிருக்கு. அதனால் இந்த 31 கேள்விகளை பற்றியும் இதில் விளக்கமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா, பின்வருவனவற்றுள் எது தவறு? ஆப்ஷன் ஏ, பி, 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது தவறுன்னு கேட்குறாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன வருது பாருங்கள். ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 1/a ஸ்கொயர்டு ப்ளஸ் 2a இன்ட்டு 1/a வருமா? இது கேன்சல் ஆகிடுமா? அப்போ 2 தான் வரும். அப்போது இதனுடைய ஹோல் ஸ்கொயர்டு பார்த்திங்கன்னா இது தான் வரும், 2. a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் ப்ளஸ் 2 தான் இதுக்கு ஆன்சர். இதுதான் ஆன்சர். அப்போது இந்த ப்ளஸ் 2 இந்த சைடு வரும்போது -2 இருக்கா? அப்போ இதுதான் ரைட்டு. இங்கே பாருங்கள், இது நடுவில் மைனஸ் வந்திருக்கிறதால இங்கே +2 வந்திருக்கு. அதனால் இவனும் ரைட்டு. அப்போ இந்த முதல் முற்றொருமையிலேருந்து ரெண்டாவது முற்றொருமையை கழிக்கும் பொழுது இதுவும் ரைட்டாக வருது. இந்த 4வது ஆப்ஷனை பாருங்கள். இதில் ஸ்கொயர்டு கொடுத்துட்டாங்க. ஸ்கொயர்டு இல்லைன்னா இவன் ரைட்டாக வருவான். அப்போது ஆன்சர் டி தான் தவறான விடை. இந்த முதல் முற்றொருமையும் இந்த ரெண்டாவது முற்றொருமையும் ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் 1/a ஸ்கொயர் கிடைக்கும். ஆனால் இங்கே ஸ்கொயர்டு கொடுத்துருக்காங்கல்ல, அதனால் இந்த 4th ஆப்ஷன் தான் தவறு. தவறான விடை தான் கேட்குறாங்க. அதனால் அதுதான் தவறு. ஆப்ஷன் டி தான் தவறு. செகண்ட் கொஷின் பாருங்கள். y = p × x, px. p is belongs to z என்ற நேர்கோடானது டேஷ் வழியே செல்லும். அதாவது எக்ஸும் ஒய்யும் 0 இருக்கும்போது அது ஆக்சிஸ் வெட்டுற இந்த ஆதிப்புள்ளி வழியாக தான் செல்லும். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை கிராஸ் பண்ணும்போது x = 0 என பிரதியிட்டால் y = 0 என வரும். அது ஆதிப்புள்ளி வழியாக செல்லும். கீழே உள்ள மரவுரு வரைபடத்தில் எண்ணியல் கோவையாக மாற்றுக. இங்கே பாருங்கள், இந்த கோவை, இந்த மரவுரு வரைபடம் பார்த்திங்கன்னா முதல்லாம் பார்த்திங்கன்னா பழைய புக்கிலெல்லாம் எண்களை கொடுத்துட்டு காரணி செடி போட சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அந்த காரணி செடி கொடுக்கல. அதுக்கு பதிலாக அந்த 6வது வகுப்பில் அந்த மரவுரு வரைபடம் பற்றியே 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஒரு சமன்பாடு கொடுத்துருப்பாங்க. அந்த சமன்பாடு எந்த 2 எண்களை கூட்டுறாங்க, எந்த 2 எண்களை பெருக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த சமன்பாடு. இப்போ 10ஐயும் 16ஐயும் பெருக்கிறாங்க. 10ஐயும் 16ஐயும் இதை பெருக்கிறாங்க. 6ஐயும் 2ஐயும் கூட்டிக்கிறாங்க. 6ஐயும் 2ஐயும் வகுத்தல். அப்போ 6ஐயும் 2ஐயும் வகுத்துக்கிறாங்க. இதை 2த்தும் வர்ற ஃபங்க்ஷனை வச்சு ஆட் பண்ணிக்கிறாங்க. முதல்ல ஏன்னா பை த போர்ட் மாஸ் ஃபங்க்ஷன் முதல்ல என்ன செய்யணும், ப்ராக்கெட்டில் உள்ளதை தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், ஆஃபு, அதுக்கு அடுத்தது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்டு சப்ராக்ஷன் போர்ட் மாஸ் ஃபங்க்ஷன் படி. இப்போ ப்ராக்கெட்டில் உள்ளது செய்யணும். இதுக்கு மரவுரு வரைபடம் கொடுத்துருப்பாங்க. இது கொடுத்துட்டாங்க. அதுக்கு சரியான ஆப்ஷன் 4 கொடுத்துருப்பாங்க. அதில் இது தான். இங்கே பாருங்கள், 10ஐயும் 16ஐயும் பெருக்கிட்டு 10ஐயும் 16ஐயும் பெருக்கிறாங்க. 6ஐயும் 2ஐயும் வகுத்துக்கிறாங்க. அப்புறம் ஆட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு கோவையும் தான் ஆப்ஷன். இங்கே பாருங்கள், 4th சம் 99 / 1000. தசம வடிவம் கேட்டிங்கன்னா ஒரு 0 கீழே இருந்ததுன்னா, அதாவது 9/10ன்னா 0.9ன்னு அர்த்தம். இங்கே 100 இருந்ததுன்னா 0.09ன்னு அர்த்தம். இங்கே 1000 இருந்ததுன்னா 0.009ன்னு அர்த்தம். அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இங்கே 1000 இருக்கா, இங்கே 3 ஸ்தானம் வருது. அதனால் இவன் தான் ரைட் ஆன்சர். ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம் பாதியாக பிக்க வேண்டியது தான். ஒரு தோசையை 2ஆக கட் பண்ணுற மாதிரி தான் வட்டத்தின் பரப்பளவு. அப்போ 2:1 என்ற விகிதம். ஒரு ஜோடி பகா எண்களின் வேறுபாடு 2 உள்ள. இப்போ 17 என்பதும் ஒரு பகா எண், 19 என்பதும் பகா எண். இந்த 2 எண்களுக்கு இடையே வித்தியாசம் பார்த்திங்கன்னா 2. 5 என்பதும் பகா எண், 7 என்பதும் பகா எண். இந்த 2 எண்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் பார்த்திங்கன்னா 2. இந்த மாதிரி 2 என்று வரக்கூடிய ஒரு ஜோடி பகா எண்கள் இரட்டை பகா எண்கள்னு. இதே போல் கிட்டத்தட்ட 8 ஜோடிகள் இருக்குது 100க்குள்ளேயே இரட்டை பகா எண்கள். பின் ப்ரைம்ஸ்ன்னு பேர். இதுக்கு பேர் பின் ப்ரைம்ஸ்ன்னு பேர். 3,
5 இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக வந்து 8 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முக்கோணத்தில் 3 மையக்குத்து கோடுகள் சந்திக்கும் புள்ளி. ஒரு முக்கோணம் மையக்குத்து கோடுனா உச்சியிலேருந்து எதிர்பக்கத்துக்கு வரையக்கூடிய கோடு, இதுதான் வந்து மையக்குத்து கோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இது 2 பங்கு இருக்கும், இது 1 பங்கு இருக்கும். இங்கே பாருங்கள், இவன் என்ன கேட்குறான்னா, ஒரு முக்கோணத்தின் மையக்குத்து கோடுகள் பர்பெண்டிகுலர் பைசெக்டார் சந்திக்கும் புள்ளியானது, இந்த புள்ளி வந்து என்ன புள்ளின்னு கேட்குறாங்க. இதை மையமாக வச்சு இதை ஆரமாக வச்சு இதே சேம் டிஸ்டன்ஸ் தான் இதுவும் இருக்கும், இதுவும் சேம் டிஸ்டன்ஸ் தான். இவனை மையமாக வச்சிங்கன்னா ஒரு காம்பஸை வச்சு அப்படியே ஒரு சுற்றுவட்டம் வரைஞ்சிடலாம். இந்த மையப்புள்ளி பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுவட்ட மையம்னு பேர் இருக்கு. அடுத்தது பாருங்கள், ஒரு பூங்காவானது சாய் சதுர வடிவில் உள்ளது. சாய் சதுரம்னாக்கா அப்படியே வரைஞ்சிக்க வேண்டியது தான். இதன் சுற்றளவு 400 மீட்டர். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு சுற்றளவுனா சுற்றி சைடு A + இது A இது Bன்னு வச்சுக்கிறோம். இந்த 4 அளவும் சேர்த்து 400. ஒரு சாய் சதுர வடிவில் உள்ளது. சாய் சதுரம்னா என்னது, காஜுகட்லியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் இவன் வந்து இதனுடைய சுற்றளவு 400. ஒரு மூலை விட்டத்தின் அளவு வந்து என்னது 160. இந்த உயரம்னே வச்சுக்கோங்களேன். இந்த மூலை விட்டம், அதாவது ஒன்றுக்கொன்று செங்குத்தாக வெட்டும். இதனுடைய ரூல்ஸ் பார்த்திங்கன்னா, சாய் சதுரம் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டும், பர்பெண்டிகுலராக இருக்கும். ஒரு டயக்னலும் இன்னொரு டயக்னலும் என்ன செய்யும், பர்பெண்டிகுலராக இருக்கும். இது 400னா 1 பேஜ் என்னது 100. அப்போ இவன் 100ன்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த அளவு வந்து தான் நம்மளுக்கு தேவை. ஏன்னா இவன் வந்து 160ன்னா இவன் 80ஆக இருப்பான். அப்போ இவன் தெரிவான். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், பித்தாகரஸ் தேற்றத்தின்படி இந்த ஒரு பேஜ் நம்மளுக்கு தெரியுது 100ன்னு, இந்த பக்கம் தெரியுது 80ன்னு. அப்போ இதனுடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கும்போது இதை என்ன செய்யணும், பாதியாக எடுத்துக்கிறோம். இதில் வந்து ½ d1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இவன் அதாவது 80/2ன்னு அர்த்தம். 160/2ன்னா என்னது 80 வந்துடும். அப்போ 80 ஸ்கொயர். இப்போ இவன் தான் தெரியாது நம்மளுக்கு, இந்த சைடில் தான் நம்மளுக்கு தெரியாது. அப்போ தெரியாத இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி போடுறேன் பாருங்கள். ஒரு சாய் சதுரம் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக வெட்டிக்கொள்ளும். இவன் சுற்றி 400னா இவன் 100, இவன் 100, இவன் 100, இவன் 100. அப்போ இவன் சுற்றி 100, இவன் சுற்றி 400னா அப்போ ஒரு சைடு 100ன்னு வந்துருச்சு. ஒரு டயக்னல் வந்து 160, இவன் ஃபுல்லாக 160னா இவன் மட்டும் 80. அப்போ இந்த 100 ஸ்கொயர்லேருந்து 80 ஸ்கொயர்டை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடச்சிடும். அதுதான் உங்களுக்கு இதனுடைய மதிப்பு. அப்போது இதில் கண்டுபிடிச்சிட்டா இவன் இந்த சைடு இந்த டயக்னலு நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிடும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ 3600, அதுக்கு ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 60. எனவே ஒரு சைடு 60ன்னா இன்னொரு சைடு 120. அப்புறம் அதுக்கு பரப்பளவு கண்டுபிடிப்பது. சாய் சதுரத்தின் பரப்பளவு என்னது, ½ d1 × d2, ½ × 160 × 120 என்னது 9600 ஸ்கொயர் மீட்டர். ஓகே, சி த 9th கொஷின். ஏயின் 16 மடங்கிலிருந்து 10 குறைவு. இதன் ஒரு வரைபடமாக மாற்றுக. இதுதான் ஏயின் 16 மடங்குனாக்கா என்னது, ஏவையும் 16ஐயும் பெருக்கிக்கணும். அப்புறம் என்னது 10 குறைவுன்னா 10 லெஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸியான மேக்ஸ் கொஷின். இங்கே பாருங்கள், 10th பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள், கோ ப்ரைம்ஸ்ன்னு பேர். ஏற்கனவே பார்த்தது பாருங்கள், ஒரு வரைபடத்தில் 2 கேள்வி. இந்த சார்பகா எண்களில் 2 கேள்வி வந்திருக்கு பாருங்கள். 30 கேள்வியில் 6வது போர்ஷனில் எத்தனை கேள்வி வந்திருக்கு பாருங்கள். அப்போ இது வந்து என்னது, இதுதான் உங்களுக்கு ஆன்சர். சார்பகா எண்கள் கோ ப்ரைம்ஸ்னால் அதுக்கு என்னது, எல்சிஎம் 1 தான் இருக்கணும். எல்சிஎம்ன்ற HCF 1. எந்த 2 எண்களுக்கு HCF 1 இருக்குதோ அது கோப்ரைம்னு பேர். அதாவது அடுத்தடுத்த எண்களாக இருக்கலாம். இப்போ 14, 15 இப்படி இருந்ததுன்னா அது வந்து சார்பகா எண்கள்னு பேர். ஏன்னா இதனுடைய பொது வகுத்தி என்னது 1 தான். அடுத்தடுத்த எண்கள் சார்பகா எண்களாக இருக்கலாம். அல்லது 2 ப்ரைம் நம்பராக இருந்ததுன்னா அதுக்கு சார்பகா எண்கள்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கும் பொது வகுத்தி என்னது HCF 1 தான். இப்போ 3, 5ன்னு இருக்குது, இதுவும் சார்பகா எண்கள் தான்.
அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா என்னது சார்பகா எண்கள் ரெண்டுமே பகா எண்களாக கொடுத்துருக்காங்க. அப்போ சார்பகா எண்கள் 3 டைப்பில் வரும். பகா எண்கள் ஒன்று ப்ரைமாவும் ஒன்று நான் ப்ரைமாவும் இருந்ததுனாலும் அதுவும் சார்பகா எண்கள் தான். ஒரு ப்ரைமாக இருக்கலாம், இன்னொன்று நான் ப்ரைமாக இருக்கலாம், அதுவும் சார்பகா எண்கள் தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது ப்ரைம் தான், இது நான் ப்ரைம், அதாவது காம்போசிட் நம்பரு. ஆனால் இது வந்து இதனுடைய மல்டிப்ளை வந்து இது வந்துடுது, அதனால் இது வராது. சரிங்களா? அதனால் வந்து இந்த கொடுக்கப்பட்ட ஜோடிகளில் இவனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், இதுதான் சயின்ஸ் கொஷினு. இதில் வந்துடுச்சு, பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா F = இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக இதை கன்வெர்ட் பண்ணிடலாம். 40 டிகிரி சென்டிகிரேட். அப்போ என்ன செய்யணும்? F = C × 9/5 + 32. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வேணாக்கா சின்ற இடத்துல 40 அப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யலாம்? 104ன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம் ஃபாரன்ஹீட்டில். கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணை மூலம் x மற்றும் y-இன் மதிப்புகளுக்கு இடையே சரியான தொடர்பை தெரியும். x வந்து -2 -1 0. y-க்கு பார்த்திங்கன்னா 3 4 5ன்னு வருது. அப்போ இவனுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா +5 தான். அப்போ y = இப்படி தான் சமன்பாடு வந்திருக்கணும். எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இதான். y = x + 5. இதான் வந்து இந்த அட்டவணையினுடைய ஈக்குவேஷன். 13th பாருங்கள். பரப்பளவு 140 சதுர சென்டிமீட்டர். இணைப்பக்க அளவுகளின் கூடுதல். இதுதான் சரிவகம். சரிவகம் தான் இப்படி போடணும். இங்கே பாருங்கள், பரப்பளவு இதனுடைய ஏரியா கொடுத்துட்டாங்க 140ன்னு. இணைப்பக்க அளவுகளின் இவனையும் கூட்டினா 10ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு ஹெச் தான் தேவை. அப்படியே நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ண வேண்டியதான். ½ × h ½ h × a + b. இதுதான் இதுக்கு ஃபார்முலா. இது பி a + b தெரியுது, a + b தெரியுது. இங்கே பாருங்கள், a + b தெரியுது 10. அப்புறம் இதை 2ஆல் வகுத்துட்டிங்கன்னா 5. 5h = 140. அப்போ h = 145ஆல் டிவைட் பண்ணால் 28 சென்டிமீட்டர். இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக அப்ளை பண்ணி ஈஸியாக கொண்டு வந்துட வேண்டியது தான். அடுத்தது பாருங்கள், 3/8 3/7. இப்போ பாருங்கள், நியூமரேட்டர் ஈக்குவலாக இருக்குது, டினாமினேட்டரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ டினாமினேட்டரில் இவன் தான் பெரியவன், இதில் வந்து இதுதான் பெருசு. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டினாமினேட்டரில் இங்கே 8 இருக்குது, இங்கே 8 பீஸ் ஆக்கிட்டாங்க, இங்கே வந்து 7 பீஸாக தான் ஆக்கியிருக்காங்க. அப்போது யார் பெரியவன்? 3/7 தான் பெரியவன். இங்கே பாருங்கள், ஒரு வகுப்பறையில் உங்களுக்கு அது புரியலையா? என்ன செய்யுங்க, 3/8 இங்கே என்ன செய்யுங்க, குறுக்கு பெருக்கல் பெருக்கிடுங்க. அப்போ 3/7 குறுக்கு பெருக்கல் பெருக்கி பார்த்து சமன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு எது பெருசுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பார்த்த உடனே கண்டுபிடிக்கணுன்ற ஷார்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா, ஈக்குவலாக இருக்குது, எதமாக ஈக்குவலாக இருக்கான், நியூமரேட்டர் ஈக்குவலாக இருக்கான். நியூமரேட்டர் ஈக்குவலாக இருக்கும்பொழுது டினாமினேட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது சின்னவன் தான் பெரியவன், பெரியவன் தான் சின்னவன். அப்போ பாருங்கள், இதுதான் வந்து பகுதியில் இதுதான் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இந்த பின்னம் தான் பெரிய பின்னம். 15 பாருங்கள், ஒரு வகுப்பறையில் உள்ள கரும்பலகையின் நீளம் அகலம் கொடுத்துட்டாங்க. இது 5வது புள்ள பாடம் மாதிரி நீள அகலம் கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் பெருக்கிட வேண்டியது தான். அப்படி கோவையை பெருக்கும்பொழுது 8வது லெசன் இது வந்து 8 5 40, அவ்வளோதான். இது பவரை ஆட் பண்ணிக்கணும். இந்த கொஃபிஷியண்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணணும், பவரை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்படியே வாய் வழியாகவே சொல்லக்கூடியது. திருக்குறளை இயற்றியவர் யாருன்னா திருவள்ளுவர்ன்ற மாதிரி கண்ணால் பார்த்தே டக்குன்னு விடை சொல்லக்கூடிய கேள்வி இது. 16வது கேள்வி பாருங்கள், செங்கோண முக்கோணத்தை எது அமைக்காது? இப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கணும்னா இங்கே பாருங்கள், இது ஒரு அளவு, இது ஒரு அளவு, இது ஒரு அளவு, இது ஒரு அளவுன்னா கண்டிப்பாக இந்த 2வது அளவு, இது 3வது அளவுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 அளவு இந்த 3வது அளவை விட சின்னதாக இருக்கும். இவனையும் கூட்டினீங்கன்னா இவனை விட பெருசாக இருந்தால் தான் இந்த குச்சி பாருங்கள் இப்படி மோடு ஏறும். அதனால் பார்த்திங்கன்னா என்னது சமமாக கூட இருக்கக்கூடாது. இது இந்த 3வது அளவுக்கு இந்த 2 அளவுகளும் சமமாக கூட இருக்கக்கூடாது, அதை விட அதிகமாக இருக்கும். அப்போ தான் வந்து முக்கோணத்தை அமைக்கும். 2 சிறிய அளவுகள், இப்போ பாருங்கள் இந்த மொதல் ஆப்ஷனில் பாருங்கள், 2 சிறிய அளவை ஆட் பண்ணுறோமா, 3வது அளவை விட பெருசாக இருக்குது. அப்போ இவன் அமைக்காதுன்னு கேட்டிருக்கான், இவன் அமைப்பான். இவன் பாருங்கள், இது 2 சிறிய அளவு, கூட்டு பாருங்கள் இவனை பெருசாக இருக்குது, இதுவும் முக்கோணத்தை அமைக்கும். இங்கே பாருங்கள், இது 2 சிறிய அளவு, கூட்டி பார்த்திங்கன்னா இவனோட பெருசு, இதுவும் முக்கோணத்தை அமைக்கும். அமைக்காதுன்னு கேட்கணும். முதல் 2 சிறிய அளவுகளை கூட்டணும்.
2ஐயும் 3ஐயும் கூட்டும் பொழுது 5 வருது. இது 3வது அளவை விட அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதை 2த்தையும் கூட்டினாலும் இதை விட அதிகமாக இருக்குது. அப்போ 4மே முக்கோணத்தை அமைக்கணும். ஆனால் இங்கே கொஷினில் இதான் ஒரு இது செங்கோண முக்கோணத்தை அமைக்கணும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, செங்கோணத்தை முக்கோணத்தை அமைக்கணும். அப்போ என்ன செய்யணும், 4மே முக்கோணத்தை அமைக்குது. எவன் ஒருவன் கர்ணத்தின் வர்க்கம் வந்து மற்ற 2 பக்கங்களின் கூடுதலுக்கு சமமாக வரான்னு பார்க்கணும். அப்போ அதன்படி பார்த்திங்கன்னா இது என்னது, விடை சி தான் ரைட் ஆன்சர். 4மே வருதே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிகிட்டு இருக்கக்கூடாது. அங்கே கொஷினை நல்லா படித்து பார்க்கும்பொழுது செங்கோண முக்கோணத்தை அமைக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செங்கோண முக்கோணத்தை அமைக்காதுன்னும் போது என்னது, 2 2s are 4, 3 3s are 9. இந்த ஆட் பண்ணாக்கா இங்கே பாருங்கள் 4 4s are 16 வரும். ஈக்குவலாக வராது. அதனால் என்னது, இம்பாசிபிளான ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா ஆப்ஷன் சி. அடுத்தது பாருங்கள் 17th கொஷின். ஒரு முக்கோணத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை சதுரத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை. முக்கோணத்துக்கு 3 பக்கம், சதுரத்துக்கு 4 பக்கம். ரேஷியோ பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சுது. இதெல்லாம் கண்டவுடன் பதில் சொல்கிறது. பெரிய எண்ணை தேர்ந்தெடு. இது வந்து 9th போர்ஷன் கொஷின். இங்கே பாருங்கள், இதனுடைய ரூட்ஸ் இருக்குது பாருங்கள், ஸ்கொயர் ரூட்ஸு. மூலங்களின் வரிசையான 3 4 6 அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு எல்சிஎம் எடுத்து மூலங்களை சமப்படுத்திக்கணும். 3 4 4 இங்கே 6ன்னு இருக்குது. அதை வந்து சமப்படுத்தினா எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சோன்னா 12 ஆக்கிறோம். 12 வெளியில் மாற்றுறீங்க. அப்போ உள்ளேயும் அதுக்கு பவர் கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு என்னது, இவரை வந்து 4ஆல் பெருக்கும்போது இந்த 4ஐயும் 4ஆல் 4 பவர் 4ஆக மாற்றினோம், 256 வரும். இங்கே பாருங்கள், இவனை வந்து 3ஆல் பெருக்கும்போது 5ஐயும் பவர் வந்து 3ஆக கொடுக்கணும், 5 கியூப். இப்போ வந்து 4க்கு இங்கே 12ன்னு கொடுக்குறீங்க. அப்போ உள்ளேயும் நம்ம என்ன செய்யணும், 3ஆல் தானே மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க, 3 × 4 தானே 12ன்னு கொடுக்குறீங்க. அப்போ 4 கியூப். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 4ஐ வந்து 4 × 3ன்னு மாற்றிக்கிறீங்க 12க்கு. அப்போ 5 கியூப் அப்படின்னு மாற்றிக்கணும். அப்படின்னு மாற்றிக்கும் பொழுது ஸ்கொயர் ரூட் வந்து இது ஸ்கொயர் ரூட்டில் 12 ரூட் ஆஃப் 256 தான் இதில் பெருசு. அப்போ என்னது, ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், ஒரு எண்ணின் காரணிகளை கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த எண் என்னென்னா த ஹையஸ்ட் ஃபேக்டர் தான் அந்த எண்ணாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், ஓர் எண்ணும் காரணின் போது அந்த எண்ணும் அதே எண்ணும் அதுக்கு காரணியாக அமையும் இல்லையா, அதனால் 30 தான் வந்து என்னது அந்த எண்ணாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான். மேக்ஸ் கொஷின் எடுத்தவங்க நல்லா அழகாக எளிமையாக எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், 1லேருந்து n வரைக்கும் சராசரி கேட்டிருக்காங்க. சராசரிக்கான ஃபார்முலா என்னது, n+1/2. n+1/2. அப்போ அது வந்து எதுக்கு ஈக்குவலாம், 6n/11க்கு ஈக்குவலாம். அப்போ 11 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணாக்கா 11n + 11, அப்போ 12n. அப்போது என்னது 12n வரும். அப்போ which is equal to 9. அவ்வளோதான். n+1 / 2 இது யாருக்கு சமம், 6n/11க்கு சமம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் பண்ணி n என்னது 11ன்னு நம்மளுக்கு கிடச்சிடும். இது வந்து 11. அடுத்தது பாருங்கள், 21வது கணக்கு. அடுக்கு விதிகளை வந்து பயன்படுத்தி சுருக்கணும். இதை கலப்பு பின்னமாக மாற்றி இந்த விடை வரும். 85 1/3. இங்கே பாருங்கள், இப்போ இதை அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக்கொள். அதாவது பெருக்கலாக இருந்தால் அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்டிக்கொள் முதல் விதி. 2வது விதி அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கழித்துக்கொள் அப்படின்ட்டு 2வது விதி. அதன்படி அடிச்சுட்டு நம்ம கேன்சல் பண்ணி போடும்போது நம்மளுக்கு 85 1/3 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது a/m a/n which is equal to a/m + n. a/m divided by a/n ன்னா a/m - n. இதன் அடிப்படையில் என்ன செய்யணும், இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கணும். இதுக்கும் கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத கலப்பு பின்னமாக மாற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 எண்களின் சராசரி ஓர் எண் சராசரி மற்றொரு எண் கேட்டால் 2 எண்களின் கூடுதல் 2ஆல் பெருக்கிங்க. 2 நம்பர் தானே, அதனால் 2ஆல் பெருக்கிக்கிட்டால் அதனுடைய கூடுதல் 31.
ஓர் எண்ணுன்னா மற்றொரு எண்ணை கழிச்சு ஈஸியாக போட்டுற வேண்டியது தான். மிகப்பெரிய 4 இலக்க முழு வர்க்க எண். மிகப்பெரிய எண் என்னது 4 இலக்கத்தில்? சிறிய எண் 1000, பெரிய எண்ணுனாக்கா அது 9999. இதற்கு வர்க்கமூலம் பார்க்கணும். அதனால் 99 நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பாருங்கள், 20 முதல் 40 வரை உள்ள ஒற்றை எண்களின் முகடு. 20லேருந்து 40 வரைக்கும் ஒரு தடவை தானே எழுத போகிறோம், அதனால் முகடு இல்லை. ஃப்ரீக்வன்சி இஸ் 1 ஃபார் ஆல். ஸோ முகடு இல்லை, மோடு இல்லை. மிகச்சிறிய மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்கள். மிகச்சிறிய ஈரிலக்கம்னா என்னது? 10. அதில் பகா எண் வரும்பொழுது 11. அதே போல் பெரிய மிக 3ஆம் இலக்கத்தில் மிக சிறியது 100. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள பகா எண்ணை 97 இரட்டை இலக்கத்தில். இப்போ பகா எண்கள்லே பாருங்கள் 3 கேள்வி கேட்டிருக்காங்க. சார் பகா எண் ஒன்று, இரட்டை பகா ஒன்று, அதுக்கடுத்தது ஈரிலக்க பகா எண். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் கொஷின் பேப்பர். இங்கே பாருங்கள். அடுத்தது இந்த கொஷின் நம்ம நம்பர்லாம் ஒரு பக்கமாக தள்ளிட்டு வரும்போது 40ல் 5 போயிடுச்சுன்னா 35. இந்த 35 7ஆல் வகுத்தாக்கா 5, மைனஸ்ன்றதால -5 ஆன்சர். எந்த ஒரு விகிதமுறை எண்ணுக்கு அதே எண் கூட்டல் நேர்மாறாக அமையும்? 0க்கு தான். மற்ற எண்ணுக்கெல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் வரும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் வரும். 0க்கு மட்டும்தான் அதே எண் கூட்டல் நேர்மாறாக அமையும். P(x), Q(x) படி, அதாவது இதனுடைய படி 3ஆக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கூட்டலில் கெழுவை தான் கூட்டணும். கெழுவை தான். இப்போ x² 2x² + 3x²னா இந்த கெழுவை தான் நம்ம கூட்டி 5x²ன்னு மாற்றுவோம். அதன்படி இப்போ நம்மளுக்கு இதுக்கு பவர் 3ன்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த கெழுவை கூட்டி 5x³ தான் போடுவோம். அடுக்கு சேஞ்சே ஆகாது, கெழுவை மட்டும்தான் கூட்டுவோம். அதனால் ஒரே படியை கொண்ட 2 பல்லுறுப்புக்கோவைகளை கூட்டும்போது பொதுவாக அதன் படியும் அதன் எண்ணாகவே இருக்கும். கெழுவை மட்டும்தான் கூட்டணும். அப்போ பவரில் சேஞ்ச் ஆகாது. பெருக்கல்ல தான் பவர் சேஞ்ச் ஆகும். கொஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். 29வது கேள்வி பாருங்கள். செவ்வக விளக்கப்படம். பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளின் இடைவெளியானது. ஒரு பட்டை இப்படியும் ஒரு பட்டை இப்படியுமா போடுவாங்க? இப்படியுமா போடுவாங்க? போட மாட்டாங்க. அப்போ ஈக்குவலாக இருக்கணும். செவ்வக வரைபடத்தில் பட்டையினுடைய அகலம்னது distance between the 2 bar diagram, 2 பார்ஸுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதான் பட்டை விளக்கப்படம். சமமாக இருக்கும். இரு விகிதமுறை எண்களின் கூடுதல். விகிதமுறை எண்களுடைய கூடுதல் 8/9. ஒன்று பண்ணால் மற்றொரு ஒன்றை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், எக்ஸ் என வச்சுக்கிறாங்க. எக்ஸு மைனஸ்னாக்கா இது வருது, அதே தான். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 142/99. இங்கே பாருங்கள், லாஸ்ட் கொஷின். ஏபிசி என்ற முக்கோணத்தில் ஏஎம் என்பது நடுக்கோடு. நடுக்கோடை பற்றி 2 கேள்வி வந்துருப்பாருங்க. 8th போர்ஷன் இது. நடுக்கோடை பற்றி ஏற்கனவே ஒரு கேள்வி பார்த்தோம். இப்போ ஒரு கேள்வி பாருங்கள். ஒரு உச்சியிலேருந்து இப்போ ஏ, இவன் பி, இவன் சின்னு வச்சுக்கோங்க. இப்போ நடுக்கோடு வரைகிறோம். நடுக்கோடுன்னா அது எதிரே உள்ள பக்கத்துக்கு செங்குத்தாக அமையும். இவனை இரு சம கூறிடும். அந்த ரூல் நம்மளுக்கு தெரியணும். நடுக்கோடு என்பது இரு சமக்கூறிடும். எனவே எம்ன்றது இவனை பாதியாக்கணும். அப்போ பிசி பிஎம் பிஎம் என்னது எம்சி. அப்போ 2 × 9.6 19.2 ஆன்சர். இது தெரியணும். நடுக்கோட்டு மையத்தை பற்றி 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இந்த வருஷத்து கொஷின் பேப்பர் அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்களும் எல்லாம் மேக்ஸ் எல்லாம் நல்லா செஞ்சுருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். டஃப்பு கொடுக்குற மாதிரி எந்த கணக்கும் இல்லை. இந்த செங்கோண முக்கோணம் மட்டும்தான் டஃப்பு. அதாவது டஃப்புன்னு சொல்ல முடியாது. இது பார்த்தோடனே முக்கோணத்தை அமைக்குமான்ற கேள்வி நோக்கத்திலே போயிடுவாங்க. ஆனால் இங்கே செங்கோண முக்கோணம் அமைக்காதுன்னு இந்த கொஷினு. இது மட்டும் சும்மா லைட்டாக கொஷினை படித்து பார்த்துட்டு ஆன்சர் போட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். மற்றபடி இந்த கொஷின் ஈஸி தான். அதனால் எல்லாம் நல்லா மேக்ஸில் நிறைய மார்க் வாங்குவீங்கன்னு தான் நினைக்கிறேன். 90% மார்க்கு மேக்ஸில் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். 20 to 28 வரைக்கும் வாங்குவீங்க. அதாவது டைம் இல்லாத, அதாவது அந்த 1 மார்க் 2 மார்க் உங்களுக்கு போகுதுன்னா அது டைம் இல்லாத காரணமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எல்லாருமே நல்லா செஞ்சுருப்பீங்க. நான் மேக்ஸ்காரங்க கொஞ்சம் சுற்றி வளைச்சி போடுறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பீங்க. மேக்ஸுக்காரங்க டக்கு டக்குன்னு போட்டிருப்பீங்க. அவங்களே நீங்கள் ஏதாவது 1 மார்க் 2 மார்க் மிஸ் பண்ணுறீங்கன்னா டைம் பத்தாமல் இருந்திருக்கும். தேங்க்யூ.